ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ, வெல்கம் பேக். இன்னைக்கு நாம ரியல் எஸ்டேட் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ போடுறோம். 2-3 months கிட்ட ஆயிடுச்சு. ஆமாம், ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்கான ரிப்ளை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப குயிக்காக ஷார்ட்டாக முடிச்சிடலாம், சரியா? ஷோர். இது ஆக்சுவலாக ஏமாறாமல் வீடு வாங்குவது எப்படி, அதோட எபிசோட் 4 or 5 வரும். பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க. யா, ஸோ வீடியோவில் ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்லாம் அனுப்பி இந்த ப்ராஜெக்டை டைரெக்டாக போய் நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் எனக்கு டைம் இல்லை, நான் போகல. இப்போ எனக்கு டைம் இருக்குது, போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் ரீசெண்டாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் போயிருந்தோம். டிஃப்ரெண்ட் பில்டர்ஸையும் டிஃப்ரெண்ட் ப்ரமோட்டர்ஸையும் மீட் பண்ணி உங்கள் ப்ராஜெக்டை நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோன்னு கேட்டிருந்தோம். அவங்க எங்களுக்கு பே பண்ணுறதுக்கே ரெடியாக இருந்தாங்க. அதாவது நம்ம சேனலில் அவங்கள பற்றி வீடியோ போடுறதுக்கு தே ஆர் ரெடி டு பே. ஆனால் அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை தான் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, நாங்கள் சொன்னதை பார்த்து நிறைய பேர் வீடு வாங்கியிருக்காங்க, லேண்ட் வாங்கியிருக்காங்க. அது வந்து கமிஷன் பேஸ்டு கிடையாது. எங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். இப்போ கமிஷன் பேஸ்டுனா அவங்க சொல்கிறத மட்டும்தான் நான் சொல்ல முடியும். என்னோட ஜென்யூன் ஒப்பீனியனை நான் கொடுக்கவே முடியாது. எங்களோட தாட் ப்ராசஸ் என்னென்னா, எங்களோட ஜென்யூன் ஒப்பீனியனை ஓகே பண்ணுற மாதிரியான பில்டர் அண்ட் ப்ரொமோட்டர் வீடியோ தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே போடல. ஏன்னா அவங்க சொல்கிற ஸ்கிரிப்டை படிக்கிறதுக்கு நான் ஒன்றும், அவங்க ஆப்வியஸ்லி பாசிட்டிவான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்து நம்மளை பேச சொல்லுவாங்க. நெகட்டிவ் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ ஒரு ப்ரமோட்டர் கூட நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த குடுவாஞ்சேரி கிட்ட ஒரு ப்ரமோட்டர் பார்த்துருந்தோம். அதாவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக லேண்ட் கேட்டிருந்தீங்க இல்லையா, அதுக்காக அவங்க எங்களுக்கு பே பண்ணுறதுக்கும் ரெடியாக இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க சொல்கிற ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற டென்யூர், அந்த டைமில் தான் நம்ம பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் இட். இது வந்து ஒரு சேல்ஸ்மேன் ஜாப் மாதிரி தான் இருந்தது. எனக்கு வந்து என்னோட ஜென்யூன் ஃபீட்பேக், எங்களோட ஜென்யூன் தாட்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் டைரெக்டாக போய் வீடியோ எடுக்கிறது பாசிபிள் கிடையாது. ஏன்னா அங்கே நான் போனேன்னா ஒரு நெகட்டிவ் இருக்குன்னா நான் அதையும் சொல்லுவேன். அதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க ஐடியா இல்லை. அதனால் நான் ஜென்யூன் ஃபீட்பேக் தான் சொல்லணுன்ற ஐடியாவில் இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் எந்த ப்ரமோஷனும் பண்ணாமல் இருக்கேன். ஸோ டைரெக்டாக வீடியோ போய் பண்ணுறது பாசிபிள் கிடையாது. டிஸ்க்ளைமர் முடிச்சாச்சு. ஸோ இப்போ கொஷின்ஸ் போயிடலாம். பழைய ஃப்ளாட் வாங்கலாமான்னு எல்லோரும் கேட்டிருக்காங்க இல்லையா, ஸோ நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? 5 yearsக்குள்ளே இருக்கிற பில்டிங் இப்போ தான் புதுசாக கட்டியிருக்காங்க, 5 வருஷத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே அதை விட ரொம்ப பழைய பில்டிங் 10 yearsக்கு நெபோவ் இப்படி இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணுங்க. அப்படியும் நீங்கள் அங்கே வாங்கியே தீரணும், இந்த லொக்கேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ப்ரைஸும் எனக்கு ஒர்த்தாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை ஹையர் பண்ணி அவரோட ஒப்பீனியனை வாங்குங்க. லெட்டர்ஸ், லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லி அதுவும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அங்கே இருக்க அசோசியேஷன் இருக்கும்ல, ஒரு கம்யூனிட்டி இருக்குது, பழைய கம்யூனிட்டின்னா அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் வாழ்வாங்க, அங்கே அசோசியேஷன் இருக்கும். அவங்கக்கிட்ட, அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அவங்களோட ஒப்பீனியன் கேட்டு பாருங்கள். நீங்கள் ரொம்ப நான் இங்கே வாங்க போகிறேன் அப்படிலாம் போய் சொன்னீங்கன்னா மோஸ்ட்லி அவங்க நல்ல ஒப்பீனியன் சொல்லிடுவாங்க. ஸ்ட்ரேஞ்சராக ஒரு ஜென்ரல் தாட்ஸாக இந்த மாதிரி இங்கே வாடகை ஏதாவது இருக்குங்களா, இங்கே வந்து தங்கலாமா, ஓகேவா இந்த பில்டிங், அந்த மாதிரி கேட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ கூகுள் ரிவ்யூஸும் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எங்களை கேட்டிங்கன்னா 5 years கம்மியாக இருக்குது ஒரு ப்ராஜெக்ட்டு, அது உங்களுக்கு ரீசேல் வருதுன்னா ஓகே. 5 years கழிச்சுன்னா அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பழைய ஃப்ளாட்டில் தான் இருந்தோம். அங்கே நிறைய ப்ளம்பிங் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும், ட்ரைனேஜ் ப்ராப்ளம் வரும், சீப்பேஜ், செவத்தில் தண்ணி வடிகிறது, இது மாதிரி ப்ராப்ளம்லாம் கூட இருந்துச்சு அந்த பில்டிங்கில். அங்கேருந்து வந்துட்டு தான் புது ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா 5 வருஷத்துக்கு கம்மியாக இருக்கிறது வாங்குங்க. அதுக்கு மேலேனா குறைஞ்ச காஸ்ட்டில் வேணால் நெகோஷியேட் பண்ணி வாங்குங்க. ஒரு 10 வருஷத்துக்கு மேலே போனாலே அந்த லேண்டுக்கு தான் வேல்யூ இருக்கும், அந்த பில்டிங்க்கு வேல்யூ இருக்காது. கரெக்ட். திஸ் இஸ் ஆர் ரிப்ளை. எங்கள் அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்க, என் வீடு எங்கே இருக்குது, என்னோடய சொசைட்டி டூர், என்னோடய ஹோம் டூர், இன்டீரியர் டூர்னு இந்த வீட்டை பற்றியே ஒரு 10 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன். என் சேனல் போய் பாருங்கள். சேனலில் பிளேலிஸ்ட்டில் வந்து மை ஹோம் டூர்னு போட்டிருப்பேன். அதில் நீங்கள் போனீங்கனாலே எங்கள் வீடு எங்கே இருக்குது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரியா? ஒருத்தர் ஒரு கொஷின் கேட்டிருக்காரு, ஆர் வி ரியலி யூஸிங் ஆல் த அம்யூனிட்டிஸ்? ஏன்னா நம்ம ஒரு ஃப்ளாட் வாங்கும்போது நிறைய காசு கொடுத்து வாங்கியிருப்போம், அந்த அம்யூனிட்டிஸ்க்கும் ஒரு பேமெண்ட் பண்ணிகிட்ருப்போம் மெயின்டெனன்ஸ்க்காக, சரியா? ஸோ இதெல்லாமே நிஜமாக ஒர்த் தான் நம்ம பே பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அந்த அம்யூனிட்டிஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு முதல்ல செக் பண்ணோம். ஃபங்க்ஷன் ஆனால் நீங்கள் தாங்க டிசைட் பண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணோம். இப்போ எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக போய் வீடியோலலாம் பாருங்கள், எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது, வாக்கிங் போகிறதுன்னு யூஸ் பண்ணுறோம். அந்த அம்யூனிட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களான்னு முதல்ல யோசிச்சுக்கோங்க. எஸ், உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி, உங்களுக்கு டைம் இருக்குமா, அதெல்லாம் யோசித்து தான் நீங்கள் அந்த டெசிஷனுக்கு அரைவ் ஆக முடியும். இப்போ நீங்கள் ஃபுல்லாக ட்ராவல்லே இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் அம்யூனிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு அவசியம் இல்லை.
நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டில் ஹோம் பேஸ்ட் ஜாப் தான் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஃப்ரீ டைம்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் அந்த அமெனிட்டிஸ் இருக்கிற மாதிரிலாம் பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் பொறுத்து தான் நீங்கள் டிசைட் பண்ணணும். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் டெய்லி எல்லாருமே எல்லா அமெனிட்டிஸும் யூஸ் பண்ணிட்டு தான். ஆமாங்க, ஹாப்பினிங்காக தான் இருக்கும். இங்கே இருக்க கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், தேட்டர் எப்போவுமே பிளாக்டாக இருக்கும். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க தேட்டரும் பிளாக்டாக இருக்கும் எப்போவுமே. பார்ட்டி ஹாலும் எப்போவுமே பிளாக்டாக இருக்கும். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து தான் அந்த டெசிஷன் இருக்குது. நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் ரெண்ட் இருக்கா, ரெண்ட் வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ரெண்டல் ஹவுசஸ் இருக்குங்க. நிறைய பேர் இங்கே வாங்கிட்டு சில டைம் ட்ராவல் பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கெலாம். அந்த ஹவுஸ்லாம் இங்கே ரெண்டல் விட்டு தான் போகிறாங்க. அவங்க எங்கே லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 99 acres, nobroker.com, அதுக்கப்புறம் காசா கிரவுண்டோட ரெண்டல் அஷூரன்ஸ், இந்த மாதிரி சர்வீஸ் எடுத்து அவங்க வந்து ரெண்ட் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் செக் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஓனர்ஸ் வந்து சம்டைம்ஸ் தான் வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறதே அந்த வெப்சைட்ஸில் தான். ஸோ நீங்கள் வெப்சைட்ஸில் போய் செக் பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிரும். மைகேட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதில் கூட செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லேண்ட் வாங்கிறதுக்கு என்னென்ன ஃபேக்டர்லாம் டிசைட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. லேண்ட் வாங்குறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து லொக்கேஷன் தாங்க. அது எந்த ஒரு ப்ரைமான லொக்கேஷனில் இருக்கா, ஃப்யூச்சரில் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன் எவ்வளோ சீக்கிரமாக பெருசாகும், வேல்யூ ஏறும், பிளாட்டோட வேல்யூ, ஸ்கொயர் ஃபீட் இப்போ 4000 ரூபாய்க்கு வாங்கினா அது எப்போ 8000 ரூபாய் ஆகும், இதெல்லாம் தான் மெயினாக கன்சிடர் பண்ணோம். அதுக்கப்புறம் அமெனிட்டிஸ், பக்கத்தில் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணணும். எப்படி ஃப்யூச்சரில் நிறைய காஸ்ட் அங்கே இன்க்ரீஸ் ஆகும்னா, அங்கே ஒரு ஐடி ஹப் இருக்குதா, இல்லை வந்து ஒரு பெரிய காலேஜ் இருக்கான்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல்ஸ் பார்க்கறது முக்கியம் இல்லை, பெரிய ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட், ஐடி ஹப், அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி ஏரியா இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்தீங்கனாலே அங்கே ரேப்பிடாக க்ரோத் இருக்கும். இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கவர்மெண்ட்டோட ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பக்கத்தில் வருதான்றது நீங்கள் பார்த்துட்டே இருக்கணுங்க. அந்த லொக்கேஷனை வந்து கூகுள் பண்ணி பக்கத்தில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது வருதா, மெட்ரோ ஸ்டேஷன் வருதா, ஏதாவது ஐடி ப்ராஜெக்ட்ஸ் வருதா, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஓகே இந்த லொக்கேஷன் கண்டிப்பாக விலை ஏறும் அப்படின்னு நீங்கள் ஒரு டெசிஷன் கரெக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். யா நெக்ஸ்ட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஒரு ஆட் எனக்கு அனுப்பிச்சு, எனக்கு இந்த ஆட் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் நான் வாங்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து டைரக்டர் ஆகிட்டாரு. மேபி ஃப்யூச்சரில் நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்க வந்து 2015 ஹன்சிகாவை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. இது போயிட்டு தாய்லாந்து போயிட்டு அங்கே பட்டாயா என்னது பேங்காக்கில் போய் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்க, ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்டு. பேங்காக்கில் போய் அந்த ஷூட்டிங்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆடில் பார்த்தா அது வந்து பாண்டிச்சேரின்னு காமிச்சு எடுத்துருந்தாங்க. அப்படியா? அவங்க பேங்காக் போயிட்டு வரும்போது எங்களுக்கு துரியன் ஃப்ரூட்டோட கேண்டிலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க கூட பேங்காக்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு எடுத்து சாப்பிட்டா அது கருமம் துரியன் என் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். ஸோ அவங்க வந்து ஆட் ஃபிலிம் கிட்ட கொடுத்துருவாங்கங்க. ஒரு பில்டர் வந்து ஆட் ஃபிலிம் கிட்ட சொல்லிடுவாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து பீச் ஹவுஸ் இருக்கிற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு, அங்கே நிறைய ஆக்டிவிட்டி நடக்கிற மாதிரி ஹாப்பனிங்காக காட்டணுன்னு. ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிறத கோவாவில் கூட எடுக்கலாம். அவங்க பேங்காக்கில் போய் தான் ஷூட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் ஆடை பார்த்து மயங்கி நம்பினீங்கன்னா நீங்கள் தான் அதுக்கு பே பண்ண போகிறீங்க. ஸோ ஆட்ல காமிக்கிறது மோஸ்ட்லி வந்து ஃபியூச்சரில் இப்படி வரும் இந்த பில்டிங் தான் சொல்கிறாங்க. அது வந்து ரியல் கிடையாது. சரியா? இன்னும் ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு வீடியோவிலே கவர் பண்ண முடியாது, ஏன்னா வீடியோலாம் லென்த்தியாக போயிடும். நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா, பார்ட் 2வா? ஷூர். ஸோ நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஏமாறாமல் வீடு வாங்குவது எப்படில இன்னும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கான ரிப்ளை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். யூ வாண்ட் டு சே சம்திங்? நோ ஐ வாஸ் அபவுட் டு டெல் தட். உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாம் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய். பாய்.